மிஸ்டர் மாத்திர போதும் இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணியை ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன் உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்ட பட்டையா போடுவாரு. பட்ட பட்டையா போடுவா? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா ஃபுல்லா அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. அட பையா, ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதையே போச்சு. Swing, swing on the baby. ஹாய் லதா, மீனா. Hi, Narayan uncle. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி? சித்தி வரலீங்களா uncle? வரும்போது பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தோம், ஏன்னா இன்னும் வாங்கலாமா? இது கடற்காரன் அசரும் போது தள்ளினது. இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர, எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தியா உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அத நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கான். ஏய் நாராயணா, பானு உன்ன உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ் வா பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனால தானே சொல்றேன். அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்டா? ஏடா சாப்பிட்டதுல அடிக்கிற? அதான்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ணை தோண்டிவிடும் தோண்டி. நான் நின்னா உனக்கு கண் எட்டுமா? ஏய், எங்க அருண் தான்டா ஜெயிப்பான். ஜாக்கிரதை. பிள்ளையார் உட்கார்ற மூஞ்சூர் மாதிரி இருக்கான். என்ன மிரட்டுறான்? இரு இரு. உன்னை என்ன பண்ற பாரு. ஏண்டா அப்போ சவிக்கமா சொன்ன அடிப்பியா? இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய். அருண் தான் ஜெயிப்பான். ஏண்டா அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான். அதுக்கு தான் இந்த அடி. இப்ப யாரு? வெங்கட். என்ன பண்றான் பாருடா. என்னப்பு இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல, அருண் இல்ல. பந்தயமே இல்ல, விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு, எங்க அருண் தான் ஜெயிப்பான். சும்மாறா நெல்லிக்கா தலையா. நீ கண்ணை தோண்டினாலும் சரி, தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. ராமசாமி கவனிடா. என்னடா பெருசா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் மாதிரி அடிச்சிட்டீங்க, திருப்தியா? போய் உட்காரு. ஏய், இப்படியே இருக்க மாட்டேன்டா. எனக்கும் ஒரு காலம் வரும். என்ன செய்வ? நான் பாஸ் ஆகி போயிடுவேன், நீங்க இப்படியே இருப்பீங்க. அம்மா அருண், ராமசாமி, மணி,
லலிதா உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்கடி. ஐயோ டேய், எந்த பொட்ட பசங்கடா எங்க அண்ணனை போட்டு அடிச்சது? ஏய், நான் தான் அடிச்சேன். என்ன பண்ணுவ? அளந்து பார்த்தா அரடி கூட இல்ல, உனக்கு இவ்வளவு திமிரா? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுமா. கேள வச்சுக்கிட்டு அலையாத. போ போ. இன்னம்மா கண்ணம்மா அண்ணனுக்கு வக்காலத்த. போங்கடா பொறுக்கி பசங்களா. என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு பொண்ணு சொல்லிருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். இந்த மாதிரி தெனாட்டா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆமா, வாய்க்கே பேசு, காரியத்துல ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ற நீ? அந்த 3 பேரையும் கடிச்சு துப்பிட்டேன் பேப்பர்ல. ஐயோ நீ போய் நீ போ. ஒரு பாசமலர். கால்குலேஷன் வராதா? மூஞ்ச பாரு, திருஷ்டி பூசணிக்காய் கண்ணாடி போட்ட மாதிரி. என்னடா சிரிப்பு? சகர டப்பாவுல 477 கல்ல போட்டு குளிக்கிற மாதிரி. எவனுக்காவது புத்தி இருக்குதா? கிலோ 10 பைசா. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சார்? காலேஜுக்கு வரதுக்கு முன்னால கரியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? மிஸ்டர் அருண், உன்னுடைய கால்குலேஷன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத மடையன்னு நினைக்காத. என்ன கலாட்டா பிளஸ் திமிர் இஸ் ஈக்குவலன்ட் டு வெளிநடப்பு. மரியாதை எந்திரிச்சு வெளியே நட. கெட் அவுட். நானே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐ சே கெட் அவுட். சார் ரொம்ப கத்தாதீங்க சார், பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். யூ silence, silence. I will not tolerate any nonsense in my class. If you behave like a rowdy, I will also behave like a rowdy. Understand? Yes sir. Be serious. சார், யார் கூப்பிட்டது? லலிதா. லலிதாவா? லல்லி, ஏமா கூப்பிட்ட? What is your problem? I am here to help you. சார், தினமும் எங்க அண்ணா அடிச்சு கலாட்டா பண்றாங்க. கேட்டா என்னையும் கேலி பண்றாங்க சார். உன்னை கேலி பண்றாங்களா? ஆமா சார். Just one moment. All of you get out. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல வெச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யார் இப்படி செய்யறது? சார். நீயா? Get out. சார் என்னதான் சார் அடிச்சது? Then sit down. நான் எதுக்கு சொல்றேன்னா, Sit down. என்னடா தேசமே திவாலாயிட்ட மாதிரி குதிக்கிறாரு? கேட்டது பொண்ணாச்சே. சார், இந்த 3 பேருங்க சார். I see. மரியாதையா 3 பேர் வெளியே போடுங்க. இல்ல நான் எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கே தெரியாது. கல்கட்டா வரைக்கும் போங்க சார், கொஞ்ச நாள் போர் அடிக்காம இருக்கும். வெளியே போங்கடா வெட்டி பசங்களா. வர போனோம். என்ன கேக்குற? மார்க்கெட் சந்துக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்துக்கு போனாலும் சத்தாம்பா. ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க, இதோ இருக்கிற மார்க்கெட் சந்துக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்டு நடைய கட்டு. கிட்ட வராத, குதிரை கடிச்சு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்கா. டேய் பெருமாள, நீ இங்கேயே குந்திக்கினீர, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தானா, யூனியன்லாம் கிடையாது. 2 ரூபா கொடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி வா, வா. போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சென்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்கியா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா, யோ குதியா. நீங்க நில்றா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். மடுவா. ஐயோ, ஓடிக்காதா. ஏசியே மயக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ?
மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. டேய் நான் உன் சித்தப்பன்டா. அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, ஆ, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, ஆ. அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணி அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ணா? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். சோமாரி, கசுமாதம், தைரம், பேமானி, பேமானிக்கு பொருத்தம், பேமானி, பேமானி. நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்பயும் நீ அள்ளி திங்கிற. அண்ணே, விவரம் முடியாம பேசாதீங்க. கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியா? தேடுறா. இதுவும் குதிரை தூண்டுறதான், இதுக்கு உப்புக்கு தான் பாரு. இது புல்லுண்ணே. நாய குதிரைய இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கிட்டு வரனா இப்ப புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரையை அவுத்து விட்டு உன்னை வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேட்கறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாயில்லா பிராணி நம்பி வாடுறத? வச்சா சரி. என்ன இவன் தின்றுவான். இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புக்கு இது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா, ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே. என்னத்துக்கு? சேகரா, 2 வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழப்போகுதான். அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா. சவாரி கிடைக்கலப்பா. ஆமண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி ஞாபகம் போடுறாங்க. பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம ஆள் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்தை மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு. எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள பூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நெல்லு எங்க போற? அத கேட்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போயா, கொஞ்சம் இருமா. எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டா, உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கினேன். அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி தட்டதையா? உங்ககிட்ட 10 கேட்டேன், அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்குறேன். எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது, வைராக்கியம் பூச்சது, 2 ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே, மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா? எகஜால புரட்டண்டா இவன். என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். இவளுக்கு இவங்க அப்பனுக்கு
ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்தேன். ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயுசு, ஒரு தட்டு தட்டிக்கிட்டு ஊர் பூரா சுத்திடலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரனா? ஆமா, என் மாமா மகன் பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா? 10 மாசம் குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானிட பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீரை தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாதிரி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே ஏமா, வாமே வாமே. வரேன். பாய் பாய். வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? இதுல இருந்து வரோம். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்ட. டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சு, ஒரு 5-6 பேரை தாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடன்னு பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துரும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுன்னு ஓடிக்க. குட் மார்னிங் பா. பாப்பா, குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க குந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கள்ளு, சாராயம், பிராண்டி, விஸ்கி எல்லாம் அடிப்பான். நான் நல்லவன், அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா, நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்மா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா, காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா, தண்ணி வர கொடுங்க. நீயே கொடுமா. என்னது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். ஏமா, உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவுக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கெல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடியனுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா, என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. குட் மார்னிங். தம்பி, கொஞ்சம் எம்பி நில்லு, முகமே தெரியல. என்ன கால்குலேஷன்ஸ்ல இப்ப என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொல்றியா? இல்ல சார், மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. மேத்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிஞ்சா படிங்க, விதி இருந்தா பாஸ் பண்ணுங்க. இந்த புக்கு நம்ம கிட்ட இருக்குடா. நல்ல வேலை உங்ககிட்ட இருந்துச்சோ, என் புத்தகம் தப்பு. மார்னிங் சார். லலிதாவா, வாமா வா, கூச்சப்படாம வா, தைரியமா வா. இனிமே இவரு நம்மள கண்டுக்க மாட்டாரா? வாடா போலாம். உட்காரு. பரவாயில்ல சார். என்ன விஷயம்? சார், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஓஹோ, உன் கால்குலேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு,
எப்படி நிச்சயமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஆகணும். தேங்க்ஸ் சார். ஆனா அதுல ஒண்ணு, பரீட்சைக்காக இந்த புஸ்தகம் பூரா படிச்சு நீ எழுதணும்னு நினைச்சீன்னா உனக்கு வயசாயிடும், நானும் ரிட்டையர் ஆயிடுவேன். அதனால சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு மட்டும் தரேன். ஆனா எல்லார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. இல்ல சார். என்ன? ஐயோ, என்ன சார்? நான் மறந்து போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணு செய்ய, மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போயேன். இல்ல சார், இன்னைக்கு தந்தா சனி ஞாயிறு நான் வீட்லயே படிச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உன் கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்ப ஒண்ணு செய், 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரு சின்ன உதவி சார். என்ன குரல் திடீர்னு கண்டசாலா மாதிரி ஆயிப்போச்சு? ஊரைய பேத்துக்கிட்டா குதிச்ச? இல்ல சார், நானும் புடவை கட்டிட்டு வரலாமான்னு. கண்ணா, நீ பேண்ட் போட்டாலே அசிங்கமா இருக்கிற, புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி. இன்னைக்கு நாம வச்சிட வெடியோட கால்குலேஷன் கணக்கு அவுட். ப்ரொஃபசர் வராரு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்னுடைய கால்குலேஷன்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிகோ, நீங்க எல்லாரும் திருந்துட்டீங்க. கீப் இட் அப். அமிர்தம். எஸ் சார். கோபி. எஸ் சார். கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. எஸ் சார். அப்பா. ஷேக் ஃபக்ருதீன். எஸ் சார். வனிதா. எஸ் சார். சுமிதா. எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். துரை. எஸ் சார். காமினி. எஸ் சார். பாரதி ராஜா. எஸ் சார். மணி. எஸ் சார். அருண். 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 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிறந்து 20 வருஷம் இருக்கும், நான் இந்த காலேஜில் சேர்ந்து 20 வருஷம் இருக்கும். தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம். என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ரால ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. இங்க இப்ப வெடி வெடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது. நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகாது. You damn scoundrel! You bloody swine! You third-rate blackguard! அடியில வெடி வச்ச நாயே, உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இந்த காலேஜில் இடமில்லை. You are dismissed from the college. Get lost! மிஸ்டர் ராமானுஜம், உங்களால என்ன இந்த காலேஜ்ல இருந்து தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் நினைச்சா உங்களை இந்த லைஃப்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். யூ கோ.